இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்சர்வேஷன் ஃப்ரம் எலிங்காம் டயக்ராம். அப்சர்வேஷன் ஃப்ரம் எலிங்காம் டயக்ராம்னா, அப்சர்வேஷன் கவனிக்குது. ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறாங்க, மாணவர்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா கிரகிக்கிறது. நம்ம பிரெயினில் கிரகிக்கிறோம் இல்லையா? அது கவனித்தல். கவனித்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ரைட்டா? ஃப்ரம் எலிங்காம் டயக்ராம், எலிங்காம் வரைபடத்திலிருந்து நாம் என்ன கவனிக்கிறோம் என்பது தான் இதோட ஹெட்டிங். அப்போது எலிங்காம் டயக்ராம்லேருந்து ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன், ஃபார் த மோஸ்ட்னா அதிகமான மெட்டல் ஆக்சைடுகள் உண்டாக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு மெட்டல், ஜிங்க்கு ஒரு மெட்டல் ஆக்சிஜனோடு இணைந்தால் மெட்டல் ஆக்சைடாக மாறும். அலுமினியம் ஒரு மெட்டல் ஆக்சிஜனோடு இணைந்தால் அலுமினியம் ஆக்சைடாக மாறும். மெர்க்குரி ஒரு மெட்டல் ஆக்சிஜனோடு இருந்தால் மெர்க்குரி மெட்டலாக மாறும் ரைட்டா? மெர்க்குரி ஆக்சைடாக மாறும் ரைட்டா? இதுதான் ஃபார் த மோஸ்ட் அதிகமான மெட்டல்கள் ஆக்சிஜனோட இணைந்து மெட்டல் ஆக்சைடாக மாறுகிறது, ஃபார்மேஷன் உண்டாக்கப்படுகிறது. அது எப்படின்னு பார்ப்போம். த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். அப்போ ஸ்லோப் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். உதாரணம் பாசிட்டிவ் என்னது? இப்போ 0க்கு பாசிட்டிவ் என்னது? 1 தான். -1 நெகட்டிவ் ரைட்டா? இப்போ 1க்கு பாசிட்டிவ் என்னது? 2. 2க்கு பாசிட்டிவ் என்னது? 3. 3க்கு பாசிட்டிவ் என்னது? 4. 4க்கு பாசிட்டிவ் என்னது? 6 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம். அது அப்படி கூட்டிகிட்டே போகும். அதே மாதிரி இங்கே மைனஸில் வரும்போது இப்போ 5க்கு பாசிட்டிவ் எது? 4, -4 -5ன்ற -5 ரொம்ப குறைவு. அதோட கூடுதல் என்னது? -4 கூடுதல். அப்போ அதுக்கு -5க்கு பாசிட்டிவ் என்னது? -4. அதே மாதிரி -4க்கு பாசிட்டிவ் என்னது? -3 சரிட்டா? அது -3க்கு பாசிட்டிவ் என்னது? -2. அப்போ -2க்கு பாசிட்டிவ் என்னது? -1. -1க்கு பாசிட்டிவ் 0. 0க்கு பாசிட்டிவ் 1. அதை கூட்டிகிட்டே போகுது. அப்போ அதுதான் சொல்கிறான். எப்படின்னு சொல்கிறான்? ஃபார் த மோஸ்ட் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன், அதிகமான மெட்டல்கள் ஆக்சைடாக ஃபார்மேஷன் ஆகிறது, அதாவது மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனாக உண்டாக்கப்படுகிறது என்றால் அதனோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, ஸ்லோப்னா சாய்வு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். கீழேருந்து மேல் நோக்கி தான் போகும். அதான் ஸ்லோப்னா சாய்வானது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றான். இந்த பாருங்கள், மேப் எடுத்துக்கோங்க. இப்போ ஆரம்பத்தில் சொல்லித்தரேன். இப்போ இங்கே பாரு, இந்த இது எடுத்துக்கோ. எதில் இருக்குது? -1100. அது கீழே 1100க்கு பாசிட்டிவ் என்னது? 1000 தானே? அப்போ 1000க்கு பாசிட்டிவ் என்னது? 900. அப்போ மேல் இதெல்லாம் கூட்டிகிட்டே போகுது, பாசிட்டிவில் தான் போகுது. அப்போ 1200க்கு பாசிட்டிவ் எது? 1100. அதுக்கு பாசிட்டிவ் என்னது? 1000. அப்போது நல்லா பாருங்கள், இந்த 1100க்கும் 1000க்கு நடுவில் தான் மேப் ஆரம்பிக்குது. இது இப்படியே ஸ்லோப் எப்படி போகுது? இந்த சாய்வு ஸ்லோப் கூட்டிகிட்டே தானே போகுது. ரீடிங் கூடுதில்லை. இந்த இடத்துல வரும்போது என்னது? 800 வருது ரைட்டா? 800 வருதா? அப்போது இந்த 1100 இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? 1100க்கும் 1000க்கு நடுவில் ஆரம்பிக்குது. அப்போனா 1050 ஆரம்பித்து என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல வரும்போது 800க்கு வந்துருச்சு ரைட்டா? அப்போ இது கூட்டிகிட்டே தான் போகுது. ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் ரைட்டா? பார்த்துக்கோங்க. அது இந்த வேர்டை படிக்கும்போது அது மேப்பில் காமிச்சிட்டே வர்றேன். அப்போ இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட், இது விவரமாக சொல்லப்படுகிறது, விவரிக்கப்படுகிறது. ஆஸ் ஃபாலோஸ், கீழ்கண்ட பிரகாரம் இவைகள் விவரிக்கப்படுகிறது. எவைகள்? இந்த டயக்ராம் ரைட்டா? ஆக்சிஜன் கேஸ் இஸ் கன்சியூம்டு டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. இதை தான் எனக்கு சொல்லியிருக்கீங்களா? ஒரு மெட்டல் ஆக்சைடு எப்போ மாறும்? ஆக்சிஜன் கேஸை கன்சியூம் பண்ணணும், ஆக்சிஜன் கேஸை உள் வாங்கணும், அதை இழுத்து வச்சுக்கிறணும். ஆக்சிஜன் உள்ளே வந்தால் ஆக்சிஜன் உள் வாங்கப்படுதுன்னு அர்த்தம். அப்போ தான் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகும். அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் ஆக்சிடைசேஷன். அப்போ ரிடக்ஷன்னா ஆக்சிஜன் வெளியில் போகுது. மெட்டல் ஆக்சைடுலேருந்து ஆக்சிஜன் வெளியேற்றிட்டு மெட்டலை பிரிக்கணும், அது ரிடக்ஷன். அப்படின்னா எலக்ட்ரான் உள்ளே வருகிறது ரைட்டா? அந்த சமயத்தில் இது இப்போ ஆக்சிஜன் உள்ளே வருகிறதுனா எலக்ட்ரான் வெளியில் போகிறது, அதுதான் ஆக்சிடைசேஷன். அப்போது ஆக்சிஜன் கேஸ் ஆனது இஸ் கன்சியூம்னா உறிஞ்சப்படுகிறது. இஸ் கன்சியூம்டு யாரால்? டூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. டூரிங்னா அந்த சமயத்தில், ஃபார்மேஷனை உண்டாக்குவது. யாரை? மெட்டல் ஆக்சைடை உண்டாக்கும் போது ஆக்சிஜன் உரியப்படுகிறது. அப்படின்னா எலக்ட்ரான் வெளியில் போகிறது அர்த்தம். மெட்டல் இருக்குது. அப்போ ஆக்சிஜன் மெட்டல் கூட இணையுது. அப்போ தான் துருப்பிடிக்கும் இரும்பு ரைட்டா? அப்போ விச் ரிசல்ட்ஸ் இன், இதனோட முடிவில் என்ன இருக்கும்? இப்படி உரியறதுனால ரிசல்ட்ஸ் இன் எது என்ன செய்ய? இந்த டிக்ரீஸ் ஆஃப் இன் ரேண்டம்னஸ். டிக்ரீஸ் ஆஃப் ரேண்டம்னஸ். நான் என்ன சொன்னேன்? ரேண்டம்னஸ் என்னது? அதாவது
அது அந்த ஆக்சிஜன் பூரா ஆக்சிஜன் தனியாக இருந்ததுன்னா அதோட மாலிகுல் என்ன செய்யும்? கேஸ் தானே அது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ரைட்டா? ரேண்டம்னஸ்னால் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆக்சிஜன் கேஸு. ஆனால் அந்த ஆக்சிஜன் கேஸ் வந்து இந்த திடப்பொருள் எது? ஒரு மெட்டல்ன்ற திடப்பொருள் தானே. மெட்டல்ன்ற திடப்பொருள் கேஸ் ஆக்சிஜன் தனியாக இருக்கும்போது அது ஒரு கேஸு, ஒரு வாயு. வாயு என்ன செய்யும்? அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், சிதறி கிடக்கும். ரைட்டா? அது கேஸ் மாலிகுல் ஆகாயத்தில் ஓடிக்கிட்டு தானே இருக்கும். அது வந்து இங்கே மெட்டல் கூட இணையும் போது ஓட முடியுமா? ஓட முடியாது. இது சாலிட் ஆகிடுது. ஆக்சிஜன் கேஸ் என்னவாக மாறுகிறது? மெட்டல் ஆக்சைடாக மாறுகிறது, சாலிடாக மாறிடுது. அப்போ அந்த ரேண்டம்னஸ் இருக்குமா? இருக்காது. ஓட முடியுமா கேஸ்? ஓட முடியாது. அதை தான் சொல்கிறான் லெஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. விச் ரிசல்ட், அதன் முடிவில் என்ன செய்யுது? இந்த டிக்ரீஸ் ஆஃப் ரேண்டம்னஸ், ரேண்டம்னஸ் ஏன்னா அந்த கேஸ் ஓட முடியாது, அது குறையிறது. ஏன்னா மெட்டல் கூட இருந்து மெட்டல் ஆக்சைடாக மாறிடுது கேஸ். ரைட்டா? ஆக்சிஜன் கேஸ். ஹென்ஸ் ஆகவே டெல்டா எஸ் பிகம்ஸ் நெகட்டிவ். டெல்டா எஸ் நான் என்ன சொன்னேன்? ஒழுங்கற்ற ஒரு ஓட்டம், ஒழுங்கில்லாமல் ஓடுறது. அப்படின்னா அதான் இப்போ கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? ஒழுங்கு இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கும். ஆக்சிஜன் அங்கிட்டு எல்லா திசையிலையும் ஆக்சிஜன் இருக்கும். அது ஒழுங்காக இருந்துச்சுன்னா உனக்கு பிரீத்திங் வருமா? வராது. ஒழுங்கு இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்படி இருக்காப்பா? இப்போ ஒரே நேர்கோட்டில் ஆக்சிஜன் பயணம் செய்யுதுன்னா அந்த நேர்கோட்டில் எவ்வளவு மூக்கு இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் சுவாசம் வரும். லெஃப்ட் ரைட்டில் சுவாசம் வராது. வருமா? வராது. அது ஒழுங்கற்ற தன்மையாக பயணம் செய்வதனால உனக்கு எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் பரவி கிடக்கிறது. இது ஒழுங்காக ஆக்சிஜன் பூமியில் உள்ள ஆக்சிஜன் ஒரு நேர்கோட்டில் பயணம் பண்ணுங்க அப்படின்னா எல்லா ஆக்சிஜனும் ஒரு நேர்கோட்டில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த நேர்கோட்டுக்கு வலது சைடில் உள்ளவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, இடை சைடில் உள்ளவங்க செத்து போயிடும். அது அதுதான் அது ஒழுங்கானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒழுங்கில்லாமல் பல திசைகளில் விரிஞ்சு கிடக்கிறது அப்படின்னா ஒழுங்கு இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். அப்போ உனக்கு எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் கிடைக்குது. ரைட்டா? அப்போ இது என்ன செய்யும்? ஆக்சிஜன் மெட்டல் கூட இணைஞ்ச உடனே ரேண்டம்னஸ் கம்மியாயிடும். ரேண்டம்னஸ்னால் பறவை கிடத்தல் கம்மியாயிடும். ஏன்னா ஒரே இடத்துல வந்து முடங்கி போயிடும். மெட்டல் கூட சேர்ந்து ஆக்சிஜன் முடங்கிடும். பறவை கிடக்குமா? இருக்காது. ரைட்டா? அதை தான் சொல்கிறான். அப்போது டெல்டா எஸ் என்ன? டெல்டா எஸ் என்ன? என்ட்ரோபின்னு சொன்னேன். டெல்டா எஸ் என்னது? பரவி கிடக்கிறது. இப்போ மாணவர்கள் கும்பலாக போகிறாங்க, அது ரேண்டம்னஸ். மாணவர்கள் ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்க ஒரு வகுப்பில், அப்படி கும்பலாக நடந்து போகிறாங்க, இது ரேண்டம்னஸ். பரவி நடந்து போகிறாங்க, ரோடை அடைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு மாணவர்கள் லைனாக போகிறாங்க, ரோட்டில் லைனாக போகிறாங்க. அப்போ அவங்கள இடத்த ஆக்குப்பை பண்ணலை, அது ரேண்டம்னஸ் இல்லை, அது சீரான ஒரு நடை. இது சீரற்ற நடை. ரைட்டா? சீரற்ற நடைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அப்போது டெல்டா எஸ் என்ன செய்யும்? நெகட்டிவ் ஆயிடும். டெல்டா எஸ் பாசிட்டிவ்னு என்ன அர்த்தம்? சீர் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அங்கங்கே பறவை கிடக்குன்னு அர்த்தம் பாசிட்டிவ்னா. அப்போ நெகட்டிவ்னா டெல்டா எஸ் கம்மி ஆயிடுச்சு, பறவை கிடைக்கல. அப்போ ஆக்சிஜன் உள்ளே வந்து மெட்டலுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. இன்னும் ஆக்சிஜன் வெளியே போக முடியுமா? ஆக்சிஜன் வெளியில் இருக்கும்போது பறவை கிடக்குது. இந்த மெட்டல் கூட இணையும் போது மெட்டல் ஆக்சைடாக ஆக்சிஜனாக மாறிடுது. அப்போ மெட்டல் ஆக்சைடு சாலிட் ஆகிடுது. மெட்டல்னு சாலிட் தானே, அதில் ஆக்சிஜன் சாலிடாக மாறி அது உள்ளேயே கிடக்குது, பரவ முடியல. அதுதான் சொல்கிறான். அப்போ டெல்டா எஸ் என்னவாக இருக்கும்? மைனஸ். பரவலை. அப்போ ஹென்ஸ் ஆகவே டெல்டா எஸ் பிகம்ஸ் நெகட்டிவ் அண்ட் இட் மேக்ஸ் த டேம். இது எதை? ஒரு கருத்தை உண்டாக்குகிறது. மேக்ஸ் த டேம். என்ன கருத்து அப்படின்னா டி டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ் இன் த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அப்போது ஃபார்முலா என்ன சொல்லுது? டெல்டா G0 is equal to delta H minus RT LN KPன்னு சொல்லுது. இது ஃபார்முலா. அதுக்கு மேலே என்ன சொல்லுது? டெல்டா G is equal to delta H minus T டெல்டா S தானே. இப்போ டெல்டா S நெகட்டிவ், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? T இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? நெகட்டிவ் இருக்கா? அப்போ டெல்டா எஸ் நெகட்டிவ்னா மைனஸ் டெல்டா எஸ்ன்னு அர்த்தம். ஏன் நெகட்டிவ்? அது ஆக்சிஜன் தான் உள்ளே போயிடுச்சு மெட்டலுக்குள்ளே. ரேண்டம்னஸ் இல்லை, நெகட்டிவ் அடங்கி போச்சு, மெட்டலுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. பறவையாக கிடக்குது, பறவை கிடந்தது ரேண்டம்னஸ். அப்போ ரேண்டம்னஸ் பறவை கிடந்தால் பாசிட்டிவ், ரேண்டம்னஸ் டெல்டா எஸ் பாசிட்டிவ். அது பரவலை மாட்டிக்கிடுச்சு இங்கே வந்து. அப்போது ரேண்டம்னஸ் நெகட்டிவ், அப்போ மைனஸ் டெல்டா எஸ். அப்போ டெல்டா எஸ் மைனஸு, அதுக்கு முன்னாடி டி மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அந்த ஈக்குவேஷன் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதுதான் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான் பாரு, இட் மேக்ஸ் த டேம் போட்டு டெல்டா எஸ் பாசிட்டிவ். டெல்டா எஸ்னா டி டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ் இந்த
ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த நேர்கோடு மேலே போகுது இல்லையா ஸ்லோப்பு, அதில் ஏன்னா டெல்டா எஸ்ன்றது பாசிட்டிவாக இருக்கிறது. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், அதனால தான் அது பாசிட்டிவ் மேலே ஓடி போயிட்டுருக்கு, பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இல்லை நெகட்டிவ் தான் வரணும். ஏன்னா இந்த ஃபார்முலா காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே என்ன போட்டிருக்கான், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. டெல்டா ஜி ஈக்குவல் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இப்போ டி டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்தால், டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகும், அங்கே மைனஸ் தான் காமிக்கும். அதுக்கு முன்னாடி டெம்பரேச்சரோட பெருக்கி, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ டெல்டா எஸ்ஸை பெருக்கி மைனஸை காமிக்கும். அப்போ அந்த நேர்கோடு கீழே வரும். எப்படி போடும் நேர்கோடு அப்படின்னா கீழே வர ஆரம்பிச்சிடும். எப்படி, இப்படி வர ஆரம்பிச்சிடும், இப்படி வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? இப்படி போகாது, பாசிட்டிவ் நோக்கி போகாது. இங்கே மேலேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். இது ஏன் பாசிட்டிவ் நோக்கி போகுதுன்னா அவன் என்ன காரணம் சொல்கிறான்னு பாருங்கள். அதுதான் சொல்லியிருக்கான். இந்த என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், ஏன் பாசிட்டிவ் நோக்கி போகுது அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ அந்த ஆக்சிஜன் மெட்டலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிடுச்சு. இப்போ பறவை கிடக்கலை, வெளியிலேருந்தால் பறவை கிடக்குது, மாட்டிக்கிடுச்சா. அப்போ சாலிடாக மாறிடுச்சு. அது அங்கேயே இருக்கிற இடத்துலையே இருக்கும், அங்கிட்டு பரவ முடியல. அப்போது டெல்டா எஸ் என்னது, டெல்டா எஸ்ன்னு என்ன சொன்ன, ரேண்டம்னஸ் இங்கே ஒன்றும் இல்லை, பரவலை. அப்போ மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ டெல்டா இங்கே வர, இந்த டெல்டா எஸ்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோ. என்னது மைனஸ், இது நெகட்டிவ். அப்போது நெகட்டிவ் 1 2 கூட வச்சுக்கோ, நெகட்டிவ் ரேண்டம்னஸ் 1 கூட வச்சுக்கோ, மைனஸில் இருக்குது. ஒரு 5 கூட வச்சுக்கோ, -5. இப்போ டெம்பரேச்சர் என்னது, ஒரு 10ன்னு வச்சுக்கோ. அப்போ டெம்பரேச்சருக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறது, ரைட்டா. டெம்பரேச்சர் 10, டெல்டா எஸ் 5. அப்போ 5 × 10 50. மைனஸ் இன்ட்டு மைனஸ், இது ஒரு மைனஸு 5க்கு முன்னாடி, இது ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு. அதனால தான் அந்த லைனு பாசிட்டிவ் நோக்கி செல்கிறது. புரியுதா? இப்போ புரிஞ்சுதா? பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், ஏன் இப்போ பாசிட்டிவ் நோக்கி செல்கிறதுனா இந்த பாருங்கள், இதுதான் பாசிட்டிவ் நோக்கி செல்கிறது. இந்த பாசிட்டிவ் நோக்கி செல்கிறதா, இதுதான் பார்க்கலாம். அதனால தான் டெல்டா எஸ் வந்து அப்போ ஆக்சிடேஷன் சமயத்தில் ஆக்சிஜன் வந்து மெட்டலுக்குள்ளே நுழையும் போது அதோட ரேண்டம்னஸ் கம்மியாகிடுது, அப்போ மைனஸ் ஆகிடுது. அப்போ டெல்டா எஸ் மைனஸ். அப்போ அதுக்கு முன்னாடி டீக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதான் பாசிட்டிவ் நோக்கி போயிட்டுருக்கு, ரைட்டா. ஏன்னா இங்கே பாருங்கள், 1200 பெருசா 1100 பெருசா, 1100 தான் பெருசு. அப்போ பாசிட்டிவ் தான். பார்த்துக்கிறணும். புரிஞ்சு தான் பார்க்கணும். இப்போ மேப்பை புரியலைன்னா உங்களால் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரி, நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த கார்பன் மோனாக்சைடு. இப்போ கார்பன் மோனாக்சைடுக்கு வருவோம். கார்பன் மோனாக்சைடு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், நான் காமிச்சிடுறேன். கார்பன் மோனாக்சைடு இது பாசிட்டிவ் நோக்கி போகுது. ஆனால் கார்பன் மோனாக்சைடு கலந்து என்ன பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஹையிலிருந்து லோ நோக்கி வருதா? அந்த வருது கார்பன் மோனாக்சைடு லைன் பார்த்தா கார்பன் மோனாக்சைடு வருதா? CO கார்பன் மோனாக்சைடு. இது என்ன செய்யுது, இது ஆப்போசிட்டாக வருது, மேலேருந்து கீழே நோக்கி வருது. ஏன் வருது அப்படின்னா இங்கே பாருங்கள், இது எப்படி இங்கே ஆரம்பிக்குது, எங்கே 300க்கு 200க்கு நடுவில் ஆரம்பித்து கீழே நோக்கி வருகிறது. பாரு, மைனஸில் வருது, -400 -600 கீழே நோக்கி வருது. அப்போ நெகட்டிவ் நோக்கி வருது. ஏன் நெகட்டிவ் நோக்கி வருது? அப்போ ரேண்டம்னஸ் ஜாஸ்தி. அதுக்கு மீனிங் தான் நெகட்டிவ்னஸ், ரேண்டம்னஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அது எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா. ரேண்டம்னஸ் கம்மியாக இருந்தால் மைனஸு, ரேண்டம்னஸ் அதிகமாக இருந்தால் ப்ளஸ், ரைட்டா. அப்போ கீழ் நோக்கி வருகிறது. ஏன் ரேண்டம்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது பார்ப்போம். த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இந்த கிராஃப்னு இந்த படம் ஃபார்மேஷன் படத்தில் உண்டாக்கப்பட்டுள்ளது. ஃபார்மேஷன் ஆஃப் எது உண்டாக்கப்பட்டுள்ளது, கார்பன் மோனாக்சைடு இந்த படத்தில் உண்டாக்கப்பட்டுள்ளது. அது எப்படி கீழ் நோக்கி உண்டாக்கப்பட்டுள்ளது. இஸ் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் கீழ் நோக்கி, ஆனால் நெகட்டிவ் நோக்கி வித் நெகட்டிவ் ஸ்லோப்பில் உண்டாக்கப்பட்டுள்ளது, நேர்கோட்டில் அப்படின்றான். அது ஏன்றது காரணம் பார்ப்போம். இன் திஸ் கேஸ் இந்த வினையில் டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ். டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்? அங்கே நான் நெகட்டிவ்னு ஏன் சொன்னேன், ஆக்சிஜன் வந்து பரவி கிடக்குது, அப்போ ரேண்டம்னஸ் ஜாஸ்தி. இப்போ மெட்டலுக்குள்ளே வந்த உடனே அது ஒரு இடத்துல முடங்கி போயிடுது, மெட்டலில் பரவ முடியல, அப்போ நெகட்டிவ், ரைட்டா. அப்போது இது இப்போ முடங்குனது வெளியில் போய் பரவி இருந்தது, அது பாசிட்டிவ். இது எப்படி பாசிட்டிவ்னு பார்ப்போம். அந்த கார்பன் மோனாக்சைடு எப்படின்னா, த கேஸ் டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ் ஆஸ் எவ்வாறாக 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கேஸ் இஸ் ஃபார்ம்டு பை த
கன்சியூம் ஆஃப் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸ். நல்லா பார்த்துக்கோ. டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் இங்கே 2 மோல் நம்மளுக்கு கிடைக்கிது கார்பன் மோனாக்சைடு. எப்படி 1 மோல் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு 2 மோல் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கிறது. அது எப்படின்னு பார்ப்போம். காமிக்கிட்டா இங்கே பாருங்கள். இப்போ இது கார்பன் மோனாக்சைடு எப்படி கிடைக்குது? 2C, இது ஒரு கார்பன் சாலிட் ரைட்டா, ப்ளஸ் O2, இது ஒரு கேஸு ரைட்டா. இந்த 2 ஒன்று சேர்ந்தால் என்ன செய்யுது? 2CO கிடைக்குது. இது மாலிகுல் ரைட்டா. கார்பன் ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம், 2 ஆட்டம் இருக்குல்ல, மாலிகுல். அப்போ இது இந்த கார்பன் சாலிடானது ஒரு ஆக்சிஜன் மோல் அல்லது மாலிகுல் இதை எடுத்துக்கொண்டு என்னவாக மாறுகிறது? 2 கார்பன் மோனாக்சைடாக மாறுது. 2 இந்த கார்பனானது 1 மோல் தானே, 1 மோல் அதாவது ஒரு மாலிகுல் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு எவ்வாறாக மாறுது? 2 இந்த பாரு என்ன 2 CO மாறுது, 2 கார்பன் மோனாக்சைடாக மாறுகிறது. ஏன்? அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஒரு ஆக்சிஜன் மோல் இங்கே இருக்கு இல்லையா, ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் எவ்வளோ தூரம் பரவி கிடக்குதோ, உதாரணம் வச்சுக்கணுமே, ஒரு 10 சென்டிமீட்டர் 10 கியூபிக் சென்டிமீட்டரில் பரவி கிடக்குது அப்படின்னா அது ஒரு மாலிகுல் தான் ரைட்டா. அதே மாதிரி 2 மாலிகுல்னா அப்போ 20 சென்டிமீட்டர் தூரத்தில் பரவி கிடக்கும், 20 கியூபிக் சென்டிமீட்டர் ரைட்டா. அப்போ 1 எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே மாதிரி 2 அதை விட டபுள் மடங்கு தானே இருக்கும். அது மாதிரி தான் இப்போ 1 தான் இருக்குது. முதல்ல என்ன இருக்கு? இதில் ஒரு கார்பனானது ஒரு ஆக்சிஜன் மாலிகுலத்தை எடுத்திருக்கு. அப்போ ஒரு ஆக்சிஜன் தான் பரவி கிடக்குது, மாலிகுல் ஓட்டுன மாலிகுல் பரவி கிடக்குது. இங்கே 2 கார்பன் மோனாக்சைடு பரவி கிடக்குறது. ரிசல்ட் என்ன கிடைக்குது? இது 2 ரியாக்ஷன் ஆகி, இது ரியாக்டன்ட்னா வினைபுரியும் பொருள், இது ப்ராடக்ட், இது அதில் கிடைக்கும் பொருள். இதில் 2 இருக்கப்பா, 2 கார்பன் மோனாக்சைடு. அப்போ அது மாதிரி டபுள் இடத்துல பரவி கிடக்குது. அப்போ ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் தானே, அதனால தான் சொல்கிறான். இது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு கார்பனானது ஒரு ஆக்சிஜன் மாலிகுலை எடுத்துக்கொண்டு அவன் மோல்னு போட்டிருப்பான். மோல்னால கார்பன் மோல்னா 6.0 2 × 10⁻23 என்ன 1 எடுத்துக்கொண்டு 2 கொடுக்கிறது. இந்த கார்பனானது ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் இல்லை மோல் அதை எடுத்துக்கொண்டு 2 கார்பன் மோனாக்சைடு கொடுக்கிறது. அதை தான் எழுதியிருக்கான் ஃபார்மேஷன் பாருங்கள். அதனால தான் 1 எவ்வளோ தூரத்தில் பரவி இருக்கோ 2 வந்து அதிகமான தூரத்தில் பரவி இருக்கு. அப்போ அதிகமான பாசிட்டிவ், அதனால தான் சுலபு கீழே வருது. அப்போ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னவாகும் அப்படின்னா, இந்த மேப்பில் பாருங்கள், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இதில் பாருங்கள், உங்கள் இதில் எங்கே போட்டிருக்கான் ட்ராயிங்கு, இது ஃபார்முலா காணா இந்த இருக்கு இல்லையா, இதில் என்ன போட்டிருக்கான்? இப்போ பாசிட்டிவ், இது முதல்ல நெகட்டிவாக இருந்தது, ஆக்சிஜன் உள்ளே வந்த உடனே இது இப்போ பாசிட்டிவ். ஏன்னா 1 மோல் எவ்வளோ இருக்குதோ அதை எடுத்துக்கொண்டு 2 மோல் மாதிரி கொடுக்குது, 2 கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது, அதிகமான தூரத்தில் பரவி கிடக்குது. இது பாசிட்டிவாக இருக்குது டெல்டா எஸ் ரைட்டா. இந்த டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இருங்க, டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஏற்கனவே டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ். அப்போது இது ப்ளஸ்ஸு, அதுக்கு முன்னாடி டி இருக்கா, அதுக்கு முன்னாடி டி இருக்கா, அப்போ என்ன இருக்குது? -T இருக்குது, -T. இது ப்ளஸ்ஸு டெல்டா எஸ் ரைட்டா. அது 1ன்னு வச்சுக்கோ, இது 1, இது 5ன்னு வச்சுக்கிடுவான், இது 10ன்னு வச்சுக்கிடுவான். அப்போது இது ப்ளஸ் இன்ட்டுனா 5×5 50 வந்துருச்சா. அப்போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், அப்போ மைனஸ் தானே, நெகட்டிவ் ஆகிப்போச்சு. முதல்ல ப்ளஸ்ஸாக இருந்தது, இது மைனஸ்னால் கீழே தானே வரும். சுலபம் எப்படி வரும்? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி வருகிறது ரைட்டா. அதுதான் இது போட்டிருக்கான், பாசிட்டிவ்லேருந்து இங்கே வருது. இது பாசிட்டிவாக இருக்குது, இந்த கார்பன் மோனாக்சைடு இங்கே ஆரம்பிக்குது ரைட்டா. எங்கே ஆரம்பிக்கிறது? இங்கே ஆரம்பித்து மைனஸை நோக்கி கீழ் நோக்கி வருகிறதப்பா, சரியா? இதுதான் சிம்பிள். ஆனால் எப்படி ஒரு ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு 2 கார்பன் மோனாக்சைடு கொடுக்குறது, அதை பார்த்துக்கோங்க, படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன போட்டிருக்கான்?
என்ன போட்டிருக்கான் பாருங்கள். அதாவது இன் திஸ் கேஸ், இந்த கேஸில் டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ், டெல்டா எஸ் பாசிட்டிவ். ஏன்னா ஆஸ் எவ்வாறாக 2 மோல் கார்பன் மோனாக்சைடு நம்மளுக்கு கிடைக்கிது இதில் ப்ராடக்ட்டில். அது எப்படி கிடைக்குதுன்னு எழுதியிருக்கான், ரிவர்ஸ் எழுதியிருக்கான். 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கேஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. எப்படி? ஒரு கார்பனானது ஒரு ஆக்சிஜன் கேஸ் கூட இணைந்து 2 கார்பன் கேஸை கொடுக்குறது. ரைட்டா? அதை தான் சொல்கிறான். 2 moles 2 மோல் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கிறது. எப்படி? பை கன்சியூமிங் ஆஃப் 1 mole ஆஃப் ஆக்சிஜன். பை கன்சியூம்னு எடுத்துக்கொண்டு, எது எடுத்துக்கொண்டு? கார்பன். ரியாக்டன்ட்டுக்கு வா. கார்பன் ஆனது 1 mole ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு 2 mole கார்பன் மோனாக்சைடை கொடுக்குறது. அதான் பை கன்சியூம்னு எடுத்துக்கொண்டு ஆஃப் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸ். 1 mole ஆஃப் ஒரு ஆக்சிஜன் கேஸை அது எது எடுக்குது? கார்பன் எடுத்துக்கொண்டு. சி தானே, 2C போட்டுக்கல. கார்பன் ஆனது 2C + O2 = 2CO. அந்த கார்பன் ஆனது 1 mole ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு 2 mole கார்பன் மோனாக்சைடை கொடுக்குறது. ரைட்டா? அப்போ இட் இண்டிகேட்ஸ், இது என்ன செய்கிறது? இது குறிக்கிறது. எதை குறிக்கிறது? த கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள். இது வந்து மோர் ஸ்டேபிள். ஏன்னா கீழே போக போக ஸ்டேபிள். ரைட்டா? மோர் ஸ்டேபிள்னா அதிகமான ஸ்டேபிள் இருக்குதுன்னு அர்த்தம். லெஸ் எனர்ஜின்னு அர்த்தம். மோர் ஸ்டேபிள்னா லெஸ் எனர்ஜி. அது லெஸ் ஸ்டேபிள்னா ஹை எனர்ஜி. புரியுதா? இப்போது ஒரு ஆட்டத்தில் லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ்லேருந்து தூரமாக இருக்குது. நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை நியூக்ளியஸ்குள்ளே இருக்க புரோட்டான் பாசிட்டிவ், வெளியில் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் பவரில் இழுத்து கொண்டு வைத்திருக்கும். அதனால் ஆற்றல் கம்மியாக இருக்கும். புரியுதா? ஆற்றல் கம்மியாக இருக்கும். ஆனால் தூரம் வர வர KLMN ஆர்பிட்டுக்கு வரும்போது தூரம் ஜாஸ்தி. அதனோட அட்ராக்ஷன் கெப்பாசிட்டி இருக்காது. ரொம்ப எனர்ஜி இருக்கும். அதிகமான எனர்ஜி ஸ்டெபிள் இல்லாமல் இருக்கும். ஸ்டெபிள்னஸ் இருக்காது. அது உடனே பாண்டிங் போக ஆரம்பிச்சிடும், வெளியில் தவ ஆரம்பிச்சிடும். ஆனால் நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் கேல உள்ளது வந்து அது அட்ராக்ஷன் கெப்பாசிட்டியில் இருக்கும். அது வெளியில் போகாது. ரைட்டா? அதை தான் சொல்கிறான். ரைட்டா? அப்போ இட் இண்டிகே CO இஸ் மோர் ஸ்டெபிள். ஸ்டெபிள்னா எனர்ஜி லெஸ்ன்னு அர்த்தம். ஆப்போசிட்டில் போய்க்கணும். அப்போ லெஸ் ஸ்டெபிள்னா எனர்ஜி ஹை. ரைட்டா? அப்போ த CO இஸ் மோர் ஸ்டெபிள் அட் ஹை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக ரொம்ப CO வந்து எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமான ஸ்டெபிளில் இருக்குது. ஏன்னா படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கோங்க, கேஸ். ரைட்டா? இதுதான் கார்பன் மோனாக்சைடு கேஸ். எங்கேருந்து புறப்படுகிறது? இங்கேருந்து புறப்படுகிறது. ரைட்டா? புறப்பட்டு இப்படியே கீழ் நோக்கி போகிறது. ஏன்னா நெகட்டிவ். இப்போ கீழ் நோக்கி போக போக இங்கே எவ்வளோ ஸ்டெபிள் இருக்கோ அதை விட இங்கே அதிகமான ஸ்டெபிள் இருக்கும். ஏன்னா மைனஸ் ஆக ஸ்டெபிள் ஜாஸ்தியாக இருக்கும். அதை விட இன்னும் என்னாகும்? கீழே போக போக ரொம்ப ஸ்டெபிள் இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா? இப்படி போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதிகமான ஸ்டெபிள் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்டெபிள் இருக்கோ அதை விட இங்கே அதிகமாக இருக்கும். இங்கே என்ன டெம்பரேச்சர் கூடுது. அப்போ இதை விட இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கீழே டெம்பரேச்சர் எக்ஸாக்சில் பாரு கூடிக்கிட்டு இருக்கும். அதுதான் சார் டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் மோர் ஸ்டெபிள் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிள் அதிகமாகிட்டே இருக்கும். ரைட்டா? பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு as the temperature இன்க்ரீஸ் ஆகும்போது ஜெனரலாக பொதுவாகவே ரைட்டா டெல்டா ஜி வேல்யூ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எக்ஸாக்ட்லி இன்க்ரீஸ் ஆக டெல்டா ஜியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? எதற்கு டெல்டா ஜி வேல்யூ? டெல்டா ஜின்னு என்ன சொன்னேன்? இஸ் ஈக்குவல்டுனா ஈக்குலிபிரியம். லெஸ் தேன் 0ன்னா அதிகம்னு அர்த்தம். அது டெல்டா ஜி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ரைட்டா? சேஞ்ச் இன் எனர்ஜி நடக்கிறது. டெல்டா ஜி அது அதிகம் கிரேட்டர் தென் 0ன்னா அது பாசிட்டிவில் என்ன நடக்காது அப்படின்னு சொன்னால் தன்னிச்சையாக வினை நடக்காது. ரைட்டா? தன்னிச்சையாக வினை நடக்காது. பாசிட்டிவில் நடக்காது. ஆனால் நெகட்டிவில் நடக்கும். ஆனால் ஈக்குலிபிரியத்தில் நடக்கும். ஆனால் சமநிலையாக இருக்கும். ரைட்டா?
ஸ்பான்டானியஸ்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையான வினை நடக்காது பாசிட்டிவில், நெகட்டிவில் நடக்கும். ரைட்டா, அது ஸ்பான்டானியஸ் தான். அதை ஜென்ரலி டெல்டா ஜி வேல்யூ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு, ஃபார்மேஷனை உண்டாக்குறது மெட்டல் ஆக்சைடு உண்டாக்குவதற்காக வேண்டி டெல்டா ஜியினோட மதிப்பானது என்னவாக இருக்கும்? பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ்னா மிக மிக அது நெகட்டிவ்னால மைனஸ், லெஸ் இன்னமும் மைனஸாக இருக்கும். ரைட்டா, கீழ் நோக்கி வரும் அப்படிங்கிறான். அண்ட் பிகம்ஸ் ஜீரோ, அது எப்படி நல்லா பாருங்கள், ஏன்னு சொல்கிறேன் நல்லா பாருங்கள். பிகம்ஸ் ஜீரோவாக மாறும். இந்த டெல்டா ஜி வேல்யூ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ்னா இப்போ 5 விட இந்த லெஸ் நெகட்டிவ் 4, அதுக்கடுத்து 3, இப்படி நெகட்டிவாக போயிட்டு கடைசியில் என்னவாக மாறும்? ஜீரோவாக மாறும். இந்த ஜீரோவாக மாறி இருக்கா? இங்கே இது ஹை நெகட்டிவ், இது 1200ன்றது நெகட்டிவ் ஹை. ரைட்டா, நெகட்டிவில் என்ன இருக்குது? 1200 பெருசாக, நெகட்டிவில் 1100 பெருசாக. நெகட்டிவ்னு வரும்போது 1200 ஹை நெகட்டிவ், அப்போ இது லோ நெகட்டிவ், அப்படின்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ரைட்டா, இதை விட இது பாசிட்டிவ், 1000 பாசிட்டிவ், 1100 விட 900 பாசிட்டிவ், அப்படின்னா ஹை நெகட்டிவ் இது 900க்கும் 1000க்கும் லெஸ் நெகட்டிவ் 900. அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது லெஸ் நெகட்டிவ் போயிட்டே இருக்கும்போது இது லெஸ் நெகட்டிவ், இந்த 900 ஹை நெகட்டிவ். அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஜீரோ வந்துடுதா? அப்போ ஹை நெகட்டிவ்லேருந்து இது ஹை நெகட்டிவ், இது லோ, அதுக்கடுத்து லோ லெஸ் நெகட்டிவ், அதுக்கடுத்து இது லெஸ் நெகட்டிவ். அப்படின்னா லெஸ் நெகட்டிவ் என்னது? பாசிட்டிவ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இது லெஸ் நெகட்டிவ், அப்படியே இது லெஸ் நெகட்டிவ், 300க்கு 200 இன்னும் லெஸ் நெகட்டிவ், இது லெஸ் நெகட்டிவ், அதுக்கடுத்து ஜீரோ வந்துடுது. ஜீரோ வர்ற வரைக்கும் ஸ்பான்டானியஸ் நடக்கும், தன்னிச்சையான வினை. அதுக்கடுத்து நடக்காது. அதுக்கடுத்து நீ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தரணும், சிதைவடைஞ்சிரும். என்ன ஜீரோ வந்ததுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடு ஆனது ஜீரோ வர்ற வரைக்கும் தான் ஆக்சிஜன் மெட்டல் கூட இணையும். ஜீரோவுக்கு மேலே மெட்டல் ஆக்சைடு சிதைந்து போய்விடும். டீகாம்பஷன் ஆகி மெட்டலும் ஆக்சிஜன் பிரிய ஆரம்பிச்சிடும். டீகாம்பஷன் பாசிட்டிவ் ஆக்சிஜன் டீகாம்பஷன் ஆகிடும். ஜீரோ வர்ற வரைக்கும் தான், மைனஸில் இருக்கிற வரைக்கும் ஆக்சிஜனும் மெட்டலும் இணையும், ஆக்சிஜன் மெட்டல் கூட இணையும். ஜீரோவுக்கு மேலே டீகாம்போசிஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு, இங்கே மெட்டல் கூட ஆக்சிஜன் இணையுது கீழே இருக்கும்போது, ஜீரோவுக்கு கீழே. அங்கே ஜீரோவுக்கு மேலே போகும்போது மெட்டல் ஆக்சைடு என்னவாகும்? சிதைவடைஞ்சு டீகாம்போசிஷன் ஆகி மெட்டல் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிஞ்சிடும். ரைட்டா, சரி வாங்க. as the temperature increases generally delta G value டெல்டா ஜியோட மதிப்பானது ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு உண்டாக்குவதற்கு உண்டான டெல்டா ஜியோட மதிப்பு பிகம் எப்படி? லெஸ் நெகட்டிவ், கம்மியான நெகட்டிவாக போயிட்டே இருக்குது. அண்டு ஒரு சமயத்தில் ஜீரோ வரைக்கும் போயிடுது அப்படின்றான். பிகம் ஜீரோ காமிச்சல, இப்போ ஜீரோ வரைக்கும் போயிருந்தா அட்டே பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஜீரோ வரைக்கும் போயிடுது அப்படிங்கிறான். அப்போது அதுக்கடுத்து பாருங்கள், பிலோ திஸ் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சருக்கு கீழே என்னாகும்? டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ். அந்த ஜீரோவுக்கு கீழே உள்ளதெல்லாம் நெகட்டிவ், ஜீரோவுக்கு மேலே உள்ளதெல்லாம் பாசிட்டிவ். அதான் சொல்ல பிலோ திஸ் டெம்பரேச்சர். பிலோ திஸ்ன்னு எதை குறிக்குது? ஜீரோ குறிக்குது. பிலோ திஸ் டெம்பரேச்சர் டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ் அண்டு ஆக்சைடு இஸ் ஸ்டெபிள். அப்போ பிலோ ஜீரோவுக்கு கீழே என்ன ஆகும்? ஆக்சைடு ஆனது ஸ்டெபிளாக இருக்கும், அப்போ எனர்ஜி லெஸ்ஸு. ரைட்டா, அப்போ ஸ்டெபிள். அண்டு எபோவ் த டெம்பரேச்சர், ஜீரோவுக்கு மேலே என்னவாக இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். என்னது? ஆக்சைடு இஸ் நாட் ஸ்டெபிள் அண்ட் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். எபோவ் த டெம்பரேச்சர் டெல்டா ஜி இஸ் பாசிட்டிவ், அப்போ லெஸ் ஸ்டெபிள், அப்போ எனர்ஜி ஹை. ரைட்டா, அப்போ என்னாகும்? டீகாம்போசிஷன் ஆகிரும், மெட்டல் ஆக்சைடு பிரிஞ்சிடும். இங்கே இணையும் ஆக்சிஜன் கூட, ஆக்சிஜன் மெட்டல் கூட அங்கே பிரியும். ரைட்டா, த ஜென்ரல் ட்ரெண்ட் சஜஸ்ட், அப்போ பொதுவாகவே ஒரு வேலை நடக்குது. ட்ரெண்டுன்னா வேலை, சஜஸ்ட் சொல்லப்படுகிறது எவ்வாறாக? தட் மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் ஸ்டெபிள். அப்போ மேலே போக லெஸ் ஸ்டெபிள், கீழே வந்தால் தான் ஹை ஸ்டெபிள். லெஸ் ஸ்டெபிள்னா எனர்ஜி ஹைனா என்னாகும்? சிதைவடைந்து விடும். ரைட்டா, அப்போ லெஸ் ஸ்டெபிள் அட் ஹை டெம்பரேச்சரில் லெஸ் ஸ்டெபிளாக இருக்கும். அண்டு டீகம்போசிஷன் பிகம்ஸ் ஈஸியர். அப்போ டீகம்போசிஷன் ஆக ஆரம்பிச்சிடும், சிதைவடைந்து விடும். அப்போ மெட்டல் ஆக்சைடு ஆனது ஆக்சிஜன் தனியாகவும் மெட்டலாக தனியாகவும் பிரிஞ்சிடும். அதான் டீகாம்போசிஷன் சொல்கிறான். ரைட்டு, நெக்ஸ்ட்டு தெர் இஸ் எ சடன் சேஞ்ச் இங்கே இந்த ஸ்லோப் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். இந்த இதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்லோப் போயிட்டே இருக்கும், திடீர்னு மேலே நோக்கி போக ஆரம்பிச்சிடும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா. அது எதுக்கு அப்படிங்கிறான், அதை தாங்க சொல்கிறான். தெர் இஸ் எ
நல்லா தெர் இஸ் எ சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப் அட் ஏ பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஸ்லோப்போட வேகம் உயர்ந்து மேல் நோக்கி போகிறது அதிகமாகிவிடும். சடன் சேஞ்ச் மாற்றம் ஏற்படுகிறது. அதை வேணால் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கோங்க. இந்த போகுதா, எதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இப்படி போகுது. டக்குன்னு அப்படி மேலே போகுது பார்த்தியா? இது ஏன் அப்படின்னா சடன் சேஞ்ச். இந்த இடத்துல இந்த புள்ளியில் சடன் சேஞ்ச் அப்படி மேலே போகுது இல்லையா? இதை தான் இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். தெர் இஸ் ஏ சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கீழே அதை நான் காமிச்சிடுறேன். எந்த டெம்பரேச்சர்ன்ட்டு நீ உங்களுக்கு காமிச்சா தான் புரியும். எந்த இடத்துல மாறுது இங்கே பாருங்கள். இந்த இடத்துல மாறுது. அப்போ இந்த இடத்துல மாறுதுன்னா இந்த இடம் அப்படியே கோடு போட்டேன். எந்த டெம்பரேச்சரில் மாறுது? இது வரைக்கும் மாறலை. இந்த டெம்பரேச்சரில் இந்த டெம்பரேச்சர் வரும்போது மாறுது. எந்த டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3வது கோடுக்கு நடுவில் 610 மாறுது. 600க்கு அடுத்து வரும்போது டெம்பரேச்சர் கூடும்போது சடாக்குன்னு மாற ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நேராக ஒரே நேர்கோட்டில் தான் மேல் நோக்கி போகுது. 610 வந்த உடனே டவால்னு மாற ஆரம்பிச்சிருது. வேகமாக போக ஆரம்பிச்சு. ரைட்டா? சரி, ரைட், ஓகே. அது எதுக்குன்னு பார்ப்போம். தெர் இஸ் எ சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப் அட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் சம் மெட்டல் ஆக்சைடு. சில மெட்டல் ஆக்சைடுகள் ரைட்டா சடன் மெட்டல் ஆக்சைடு தான் எல்லாமே அது மேல் நோக்கி போக ஆரம்பிக்கிறது. லைக் உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறான். மேக்னீசியம் ஆக்சைடு. அதேமாரி இது ஹெச்ஜி மெர்க்குரி ஆக்சைடு. மெர்க்குரி ஆக்சைடு நான் காமிச்சேன். இன்னும் மேக்னீசியம் ஆக்சைடு அவன் காமிக்கல. மேல் நோக்கி போகும். ரைட்டா? இதெல்லாம் மேல் நோக்கி போகிறது. இது எதற்குன்னா திஸ் இஸ் டியூ டு த ஃபேஸ் டிரான்சிஷன். ஃபேஸ் டிரான்சிஷன் அதோட நிலைமையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஃபேஸ்ன்னு என்னது? இப்போ என்னவாக இருக்கிறதோ அதிலிருந்து மாறுகிறது. இப்போ எப்படி 3 ஸ்டேஜில் இருக்கக்கூடியது ஒன்லி தண்ணி தான். தண்ணி என்னவாக இருக்கும்? ஸ்டாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், கேஸாகவும் இருக்கும். இந்த தண்ணியானது சாலிடாக எப்போ இருக்கும்? நம்ம ஃப்ரிட்ஜில் திறந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி இருக்குல்ல, அது சாலிட். அதே அது மெல்ட் பண்ணால் தண்ணியாக மாறுது. லிக்விடாக மாறிடுச்சா தண்ணி? ஐஸ் கட்டி மெல்ட் ஆகும்போது தண்ணியாக மாறிடுது. அப்போ லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துச்சா? அந்த தண்ணியை பாத்திரத்தில் சூடு பண்ணும்போது கேஸாக மாறிடுது. மாறிடுச்சா? அப்போ இதெல்லாம் ஃபேஸ் டிரான்சிஷன் அப்படின்னா சாலிட் டு கேஸ். இது ஒரு ஃபேஸ் டிரான்சிஷன். அப்போ சாலிட் டு லிக்விட் ஒரு ஃபேஸ் டிரான்சிஷன். அப்போ லிக்விட் டு கேஸ் ஒரு ஃபேஸ் டிரான்சிஷன். தன்னோட நிலைமையிலேருந்து வேறு நிலைமைக்கு போகிறது. ரைட்டா? அப்போ இது என்ன செய்கிறது? திஸ் இஸ் டியூ டு த ஃபேஸ் டிரான்சிஷன். ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்கிறது, மாற்றமாக இருக்குது. அதோட நிலைமையிலே மாற்றம் ஏற்படுகிறது. எப்படின்னா மெல்ட்டிங்னு என்னது? இரும்பாக இருக்கிறது உருகுறது. இரும்பாக இருக்கும்போது சாலிட், அது உருகும்போது லிக்விட் மெல்ட்டிங். ரைட்டா? அல்லது எவாப்பரேஷன். என்னது? தண்ணி ஆவியாகிறது. தண்ணின்றது லிக்விட், அது ஆவியாகிறதுன்றது கேஸ். அது எப்போ நடக்குது? அந்த புள்ளியிலிருந்து நடக்குது. சட்டானாக மாறுது இல்லையா? அது வரைக்கும் ஒரே இதில் இருக்குது. இப்போ மெட்டலாகவே இருக்குது. டக்குன்னு மாறும்போது கேஸாக மாறிடுது. அந்த டெம்பரேச்சர் வரும்போது அந்த மெட்டலானது கேஸாக மாறிவிடுகிறது. அதான் சொல்கிறான். சரி, ரைட், ஓகே. அடுத்ததை பார்க்கலாம்.